கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜூன் 9 அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு ஓய்ந்திரு கர்த்தருக்கு. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. யாத்திராகமம் 20:8. ஓட்டத்தை நிறுத்துங்கள். நாம் அனைவரும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். காலையில் கண் வெளிப்பதிலிருந்து இரவில் கண் அயரும் வரை ஒரு இயந்திரம் போல ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கையில் போதும் ஒரு கணம் நில் என்று எப்போதாவது கேட்டிருக்கிறதா? இந்த வசனமானது தேவன் 6 நாட்கள் உலகத்தை படைத்துவிட்டு 7வது நாளில் ஓய்ந்திருந்தது போல மனிதர்களாகிய நமக்கும் ஒரு ஓய்வு நாளை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை நினைவூட்டுகிறது. இது நமது அன்றாட உழைப்பிலிருந்து ஓய்ந்து நம் சிருஷ்டிகருக்காக பயன்படுத்த வேண்டிய பரிசுத்தமான நாள். ஞாயிற்றுக்கிழமைகளில் தேவனை ஆராதிப்பது என்பது ஆத்மாவின் ஆக்சிஜன் போல அடுத்த 6 நாட்களுக்கும் நம்மை தயார்படுத்துகிறது. இது உலகத்தினால் கரைப்பட்டு போன நம்மை சீரமைக்கும் பரிசுத்த நேரம், ஓய்வில் வரும் ஆசீர்வாதம். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாமோ ஓய்வு நாளை ஆசரிக்க தவறி வேலைக்கு சென்றுவிட்டு தேவனுக்கு நேரமில்லை என்று சாதாரணமாக சொல்லுகிறோம். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை புத்துணர்வு செய்து கொள்ள வேண்டியவர்கள் வார இறுதி கேளிக்கை என்ற பெயரில் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் பணத்தை சேமிக்கிறோமா அல்லது தேவனை உண்மையாய் சேவிக்கிறோமா என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். எனவே தேவனுடைய கட்டளையை மனதான நாம் கை கொள்வோமானால் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே வாழ்க்கையில் வந்து சேரும். கையின் பிரயாசத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பார். நமக்கு தேவையான உடல் நலத்தையும் தருவார். இஸ்ரவேலை 6 நாளும் மன்னாவை கொண்டு போஷித்த தேவன் 7ஆம் நாளில் ஓய்ந்திருக்க கட்டளையிட்டாரே, அதுபோல நம் வாழ்க்கையில் எல்லா தினங்களையும் தேவன் பார்த்து கொள்வார். சண்டே ஃபன் டே ஆக இல்லாமல் காட்ஸ் டே ஆக இருந்தால் மற்ற டேஸ் எல்லாம் குட் டேஸ் ஆக மாறும். ஆமேன்.